நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப முந்திலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போடணும், அப்போ தான் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது இட்லி மாவு, தோசை மாவு, பாசிப்பருப்பு சாம்பார், இதைத்தான் எல்லோரும் கேட்குறீங்க. சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். உங்களுக்காகவே இன்றைக்கி ரொம்ப ஒரு அத்தன்டிக் பாசிப்பருப்பு சாம்பார், திருநெல்வேலி, மதுரை இந்த ஸ்டைலெலாம், இந்த ஊர் பக்கம்லாம் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் இட்லி வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சும்மா கம்மன்னு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். துவரம்பருப்பே போட மாட்டாங்க. தோசை கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஒரு ரெசிபி இன்றைக்கி போட போகிறோம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன், வாங்க. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளரில் ஃபுல்லாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, காய்கறி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன், ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸு, 2 கத்திரிக்காய், நம்ம ஊரில் விளையிற நாட்டு கத்திரிக்காய் எதுனாலும் போடலாம், ஒரு 2 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை. இதில் வந்து 1 2 3, அதாவது வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, இது 3மே வந்து நம்ம தாளிக்கும் போது போட போகிறது. மற்றதெல்லாம் போட்டு அவிப்போம் பருப்பு கூட. இப்போது இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாதாரண வீட்டில் மிளகாப்பொடியில் வைக்கிற ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் முழு மல்லி, அப்புறம் காரத்துக்கு நான் வந்து இப்போது ரொம்ப காரமான மிளகா போடுறதுனால ஒரு 4 மிளகா வத்தல் போடுறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் சமைச்சிங்கன்னா ஒரு 7லேருந்து 8 மிளகா வத்தல் தாராளமாக போடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் சின்னதாக, இவ்வளோ தான். இப்போது இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, இந்த மசாலா சாம்பாரை வறுக்கணும். மசாலா திங்ஸை வறுக்கணும் நம்ம, மல்லி, மிளகா வத்தல் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி பருப்பு அலசி குக்கரில் போட்டு காய்கறிகள் என்னென்ன போடணுங்கிறத போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப சூப்பர் ரெசிபிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க சமைக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்ச பாசிப்பருப்பை போட்டுருங்க. நல்லா கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி. பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உரித்து வச்ச 2 பல்லு பூண்டு. இப்போ அந்த காய்கறிகள்லாம் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வெட்ட வேண்டாம், ரொம்ப பொடியாக வெட்ட வேண்டாம். சும்மா நீங்கள் ரஃப் கட்டிங் வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு விசில் வைக்க போகிறோம்ல, எப்படினாலும் இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் நல்லா குழஞ்சிடும். அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் ஒய்ஃப் சமைக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஹோட்டலில் விதவிதமாக சாப்பிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறீங்களே, என்னதான் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காந்து சாப்பிட்றப்ப அது ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும்ல. அப்போ வந்து இந்த சாம்பார் வீட்டில் வச்சுட்டேன்னா என்ன சொல்லிடுவா, நைட்டு சாப்பிடாம வாங்க, வீட்டில் வந்து தோசை வச்சு இந்த சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என் ஒய்ஃப் இந்த சாம்பாரை சமைச்சதில் எங்கள் அத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. எங்கள் அத்தைனா யார், எங்கள் அப்பாவோட தங்கச்சி, அக்காவோ கிடையாது, என் தாய்மாமா ஒய்ஃபு. அவங்கள பற்றி ஒரு பெரிய கதையாக இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது. அப்புறம் பீன்ஸையும் வெட்டிக்கலாம். கத்திரிக்காயும் அந்த கேரட் பீன்ஸ் சைஸ்க்கே அப்படியே வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக வெட்டிக்கலாம். சின்ன மிளகாயாக இருந்தால் நீங்கள் 2ஆக கீரி கூட போடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி 2ஆக வெட்டிட்டேன். தக்காளியை இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது பருப்பில் போடுறதுக்கு காய்கறி எல்லாம் ரெடி. கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, அதை ஃபுல்லாக க்யூப்ஸாக வெட்டியிருக்கோம், பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இது கூட போட்டு நல்லா வேக வச்சிடலாம் பருப்போட. இப்போ இந்த நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே நம்ம பருப்போட போட்டுடலாம். காய்கறி போட்டதுக்கப்புறம் இந்த காய்கறிலாம் கொஞ்சம் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில், அப்படி இல்லைன்னா ஒரு 2 விசில் அடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயர் வைக்கலாம். அவ்வளோதான், நல்லா வேகட்டும் எல்லாம். இப்போது அந்த பருப்பு வெந்துட்டு இருக்கு. இந்த கேப்பில் நம்ம மசாலா தெரிக்கிறதுக்கு எடுத்து வச்ச இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் வறுக்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போடுங்க. பெருங்காயம் கொஞ்சம் பொரியும் போது மிளகாய் வத்தலை எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த மல்லி, அதாவது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கோம், மல்லி, சீரகம், வெந்தயம், இது 3ஐயும் போட்டிருக்கேன். மிளகாய் வத்தலை இப்பயே போட்டு வறுத்தீங்கன்னா கருப்பாயிரும். அதை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டானா
கொஞ்சம் அந்த மல்லி லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே போட்டுக்கலாம். இந்த மல்லி வறுத்து பண்ணுற சாப்பாடு எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோ ஃபயரில் பண்ணணும். அப்போ தான் அதோட வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மல்லி கறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால இதை கரெக்டாக பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணேன், கமன் வாசம் வந்துருச்சு, மல்லி வாசம். அதனால நான் மிளகாய் வத்தலை போட்டுறேன். நல்ல ஃப்ளேவர் வருது, வந்து பாருங்க. மல்லி கருகாம லைட் ப்ரௌனாக இருக்கா? இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணதை ஒரு தட்டில் போட்டு ஃபேனில் ஆற வச்சிருங்க, நல்லா ஆறட்டும். இந்த கேப்பில் தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை லைட்டாக வெட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டிங் வந்து ரொம்ப ஃபைன் சாப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நீங்கள் தோசையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று, இந்த மல்லி இலை பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு வந்து மல்லி இலை நிறையா போடணும். இதே ஸ்டைலில் துவரம்பருப்புலேயே நீங்கள் வச்சு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கொஞ்சம் பாசிப்பருப்பு கலந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து பியூர் பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார். அதனால தான் இதை அப்படியே உங்களுக்கு அத்தன்டிக்காக காட்டியிருக்கேன். இப்போ இதை வெட்டியாச்சு, பருப்பு வந்துட்டு இருக்கு, மசாலா ஆறிட்டு இருக்கு, ஈஸியாக முடிக்க போகிறோம். இப்போ இந்த வறுத்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஃபைனாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். இப்போ இதை சாம்பார் பவுடரை குறைன்னு அரைச்சாச்சு. வா, செம்ம வாசங்க. இங்கே பாருங்களேன், கலர் சூப்பராக வந்துருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க, ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஒரு 2 விசில் 5 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இப்போது அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்க் இல்லைனா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. என்கிட்ட விஸ்க் இருக்குது, உங்கள் வீட்டில் கரண்டி இருந்தால் கூட வச்சு நல்லா கிண்டுங்க. அந்த பருப்பு நல்லா குழையும். லைட்டாக அந்த பருப்பு மட்டும் அப்படி அந்த ஷேப் உடஞ்சி வர்றதுக்காக கிண்டினா போதும், காயெல்லாம் குழஞ்சிட வேண்டாம். ஏன்னா அந்த பாசிப்பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே முழுசாக தெரியும், ஆனால் கிண்டிங்கன்னா அப்படியே குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் இதை பண்ண சொல்கிறேன். இப்போது பருப்பை குழச்சி வச்சாச்சுல, நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வறுத்து அரைச்ச பொடி ரெடியாக இருக்குது. 2 மிளகாய் வத்தல், குண்டு மிளகாய் வத்தல் போடுங்க, நல்லாயிருக்கும். அது 2 எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே காட்டின மாதிரி நறுக்கின வெங்காயம் ரெடி, கருவேப்பிலை ரெடி, மல்லி இலை ரெடி. இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன், அதில் தாளிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடறேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம், உளுந்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், கடுகு நல்லா வெடித்த உடனே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஃபுல் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். வெங்காயம் லைட்டாக வந்துருச்சு. இந்த தாளிப்பு வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராகிடும். இன்னும் நம்ம உப்பு போடல, மறந்துடாதீங்க, உப்பு நம்ம கடைசியாக போடணும். வந்து பாருங்கள், வெங்காயம் எந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் பருப்பு ஊற்ற போகிறேன். நம்ம வேக வச்சு கிண்டி வச்ச பருப்பு ஊற்றிடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச பொடியை இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துடும். 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது, தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக போடுவோம். கல் உப்பு நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா? அதான் நல்லா பரப்பி போட்டிங்கன்னா அந்த கட்டி சேராது. கட்டி சேர்ந்தாலும் ஒன்றும் இல்லை, திரும்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆயிரும். இப்போது என்கிட்ட வந்து இன்னொரு 1 ஸ்பூன், நம்ம 3 ஸ்பூன் போட்டோம்ல பொடி, இப்போதில் இன்னொரு 1 ஸ்பூன் பொடி இருக்குது. தேவைப்பட்டால் நான் போடுவேன், இல்லை எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் போட மாட்டேன். நீங்களும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 1 டம்ளர் பருப்புக்கு நம்ம எடுத்து வறுத்த பொடி ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு அளவு. நான் கொஞ்சம் கூட வரும்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், மல்லியில் போட்டு இறக்க போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. மிச்சம் இருக்க பொடியை நான் போட்டுறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கையளவு மல்லி இலை பாருங்கள், ரஃப்பாக வெட்டி போட்டால் போதும், ரொம்ப ஃபைனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரஃப்பாக வெட்டி போடும்போது நல்லா சாப்பிடும்போது அது லைட்டாக வந்து தோசையெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல மல்லி இலை, அதனால தான் அப்படி போட சொல்கிறேன். சில சாம்பாருக்கு வந்து ஃபைனாக வெட்டி போடலாம், பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதா ரொம்ப பசிக்குதா? சாருக்கு ரொம்ப பசிச்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தோசையை சுட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட ஒரு எள்ளு பொடி ரெசிபி இருக்கும். இந்த எள்ளு பொடி, இந்த சாம்பார், இந்த தோசை, இட்லி கூட அல்டிமேட்டாக இருக்கும். கொதிச்சிருச்சு, லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், அமர்த்திடலாம். இந்த சாம்பார் இன்னொரு விஷயம்,
இதை வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணியை வைங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் காட்டியிருக்கேன். இதே கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி சமைச்சிக்கோங்க, அப்புறமா திக்காயிரும். வந்து பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த இப்போ தோசை சுட்டாச்சு, சாப்பிட போகிறோம். இந்த எங்கள் தாய்மாமா ஒய்ஃப் சொன்னேன்ல, மணிமேகலை அவங்க பேர், அத்தை. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க உங்கள் ஒய்ஃபை பற்றி கதை சொல்லுங்கள், உங்கள் மேரேஜ் எப்படி நடந்துச்சு, இந்த லவ் மேரேஜ் கதையை சொல்லுங்கன்னு சொல்லி. என் தாய்மாமா கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க இந்த எங்கள் அத்தை இருக்காங்களா மணிமேகலை, அவங்க கிளாஸ்மேட்டு தான் என் ஒய்ஃபு. ஸோ அங்கே தான் அவளை ஃபஸ்ட்டு பார்த்து பேசி லவ் பண்ணி கல்யாணம் முடித்தது. நிறைய பஞ்சாயத்து நடந்துச்சு. எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி இவங்க லவ் பண்ணுறதுக்கு காரணம், இப்போ தானே லவ் மேரேஜில் ரொம்ப ஈஸியாக நடக்குது. அப்போல்லாம் பெரிய பஞ்சாயத்து, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அத்தையால் தான் நாங்கள் 2 பேரும் பேசி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கள் மாமா எங்கள் அத்தையை அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் மீறி எங்களுக்காக அடி வாங்கி எங்களை சேர்த்து வச்சு இன்றைக்கி நாங்கள் சென்னை போனாலும் எங்கள் அத்தை வீட்டில் தான் தங்குறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார்னால இந்த ரெசிபி இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ அத்தைக்காக ஒரு பாசிப்பருப்பு சாம்பார். சூப்பரில், சாப்பிட போகலாமா? தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் ஊற்றலாம். நல்லா கொலன்னு காய்கறியோடு எடுத்து அப்படி மேலே ஊற்றி நம்ம சேனலில் போட்ட எள்ளு பொடி அதையும் லைட்டாக தோசை மேலே தூவி விட்டுக்கலாம். வாவ், மொறு தோசை தொட்டு சாப்பிட்லாம். பர்ஃபெக்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். திருநெல்வேலி ஸ்டைலில் பாசிப்பருப்பு சாம்பார், எள்ளு பொடி எல்லாம் போட்டாச்சு. இந்த எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணி சமைச்சு பேர் வாங்கி சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.